எப்பவுமே நம்ம வீடியோ டே டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு கொஞ்சம் புதுசா நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற நண்பர்களே. நம்ம பைக் பஞ்சர் ஆனதுனால நம்ம ப்ரோ பைக்கை மாலை பொழுதே வாங்கிட்டேன். இரவு 2 இடத்துல மோட்டர் ஆன் பண்ணோம். இரவு 11:30 மணிக்கு 3 லைன் வரும்னு சொன்னாங்க. 2 லைன் தான் வருது. நமக்கு ஏமாற்றம். அப்பவே 7ஆம் அறிவு கெஸ் பண்ணிச்சுங்க. வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆகல, 2 லைனா தான் இருக்குன்னு நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. வேற ஒரு இடத்துல மோட்டர் ஓடுதான் செக் பண்ணிட்டு இந்த வால்யூ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியை வேற ஒரு இடத்துக்கு மொத்தமா திருப்பிட்டேன். இரவு 12 மணி அளவில் தான் போயெல்லாம் வாக்கிங் போற டைம்னு சொல்லுவாங்க. பைக்கை நிறுத்திட்டு கூட பார்த்தேன். அதிர்ஷ்டவசமா ஒருத்தர் கூட இல்ல. நீ ஏன்டா இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் இலக்கண மனசு. நடந்து போற கஷ்டம்னு நமக்கு தெரியும். அதான் லிப்ட் கொடுக்கலாம் தான். ஒரு இடத்துல மோட்டர் ஆன் பண்ண முடியலன்னு ஒரு சின்ன மனவர்த்தத்தோட வீட்டுக்கு வந்து நிறுத்தேன். அதுக்கப்புறம் 12:30 மணி கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க. டெஸ்டிங் லேம்பை வச்சு செக் பண்ணா 3 லைன். இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. மோட்டர் ஆன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். சரி, நம்ம கதைக்கு வரும். இன்றைய வாழ்க்கை சீரிஸோட 26வது பகுதி. இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறதுனால காலையில சீக்கிரமா இந்த கழனியை போய் சுத்தி பார்த்துட்டேன். என்னடா இவன் பராக் பார்த்துன்னு இருக்கான்னு நினைக்காதீங்க. பயிரை தான் பார்த்துன்னு இருக்கிறேன். பயிர்ல ஏதாச்சும் மாற்றம் தெரியுதுன்னு பார்த்துன்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம தான் சமையல் செஞ்சோம்னு சொல்ல ஆசை தான். ஆனா அம்மா தான் ஃபுல் ஏற்பாடு பண்ணாங்க. கிரெடிட்ஸ் ஃபுல்லா அம்மாக்கு தான். நான் சும்மா தோசைகள்ல போட்டு ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட்டு வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்த 1 மணி நேரத்திலேயே மண்டலம் கிரிகிர்னு வருது. என் பின்னாடி இருக்கிற டெக்ட கீழே வந்து 2வது ஃப்ளோருக்கு எடுத்துன்னு வரதுக்காட்டியும் ஒரு வழி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்த 2 டெக்டையும் மேலதான் ஃபிட் பண்ணணும். எப்படி ஃபிட் பண்றதுன்னு இமேஜின் பண்ணி பார்த்தேன். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் தான் முக்கியம். நம்ம எடுத்துன்னு வந்த 2 டெக்டுக்கும் ஃபோம் ஒட்டணும். ஃபர்ஸ்ட் கம் அப்ளை பண்ணிடணும். எங்க ஓனர் கொஞ்சம் நல்ல மனசுங்க. மதிய லஞ்சுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ராடை கட் பண்ணி போர்டு எல்லாம் ஏத்திட்டேன். டெக்ட் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போற டைம் ஆனதும் புண்ணகை ஓவர்லோடுங்க. ஒயரிங் மிஷினையும் சுத்தி எடுத்து வச்சுட்டேன். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், போன் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண கடையில கொடுத்துருக்கேன்னு. நமக்கு தெரிஞ்ச அண்ணன்றதுனால ஒரு 2 டேஸ்ல காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி வந்துட்டேன். நண்பர்களே, இதோட இந்த பகுதியை முடிச்சிடறேன். பார்ட் 27ல பார்க்கலாம்.